கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள், உற்சவ மூர்த்திகள், பஞ்சலோக விக்கிரகங்கள், அதாவது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா சிலைன்னு சொல்லுவோம். சிலை திருட்டு, சிலை கடத்தல், அப்படி சொல்லவே கூடாது. முற்போக்கு பிற்போக்கு இவனா சொல்லுவான், இதெல்லாம் ரேடிக்கல், இதெல்லாம் முற்போக்கு, நீ பிற்போக்கு, இவனே முத்திரை சர்டிபிகேட் கொடுத்துருவான். அவன் சொல்ற, எனக்கு தெரிஞ்ச முற்போக்குனா முன்னால வருது மாந்தி வர்றது, பிற்போக்குனா பேதி, அதுதான் முற்போக்கு பிற்போக்கு. 70 ஆண்டுகளுக்கு பிறகு தைரியமாக மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அப்படின்னா எத்தனை 7 டேகேட்ஸ்க்கு அப்புறம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு இதுக்கு முன்னாலே டிஎம்எஸ்க்கு முன்னால கம்யூனிஸ்ட் இதேதான். துபாயில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போயிட்டு இருக்கு, சிங்கப்பூருக்கு. அப்ப அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போயாச்சுன்னா ஹி ஹாஸ் டு அதை ஈடு பண்ணணும் இல்லையா, இல்லாட்டி அவன் கீழே போயிடுவானே, எக்கானமி கீழே போயிடும் இல்லையா. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். சாதி மதமற்றவர் என சுய பிரகடனம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்திபனின் விளம்பரத்திற்கு நீதிமன்றம் கருத்து. கிருஷ்ணகிரியில் ரைஸ் புல்லிங் ஆசை காட்டி பணம் பறிப்பு, எஃப்ஐஆர் பதிவு. பெயரை மாற்றி மலேசியா அனுப்ப சதி திட்டம், நாசிக் ஐடி நிறுவனத்தில் அரங்கேறிய மதமாற்ற கொடூரம். மேற்கு வங்க தேர்தலில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க முடியாத வகையில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்ட இவிஎம், பாஜக எதிர்ப்பு. பாகிஸ்தானை காரணம் காட்டி ஓபிஇசி எனும் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பிலிருந்து வெளியேறிய ஐக்கிய அமீரகம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இன்றைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தி, நடிகர் பார்த்திபன் ரொம்ப லொல்லா பேசக்கூடியவர், நிறைய காமெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க அவரோடது. அவர் என்ன நீதிமன்றத்தை நாடி ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னா, சாதி மதம் அற்ற நபர் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. வட்டாட்சியர் மூலமாக அவருக்கு அந்த சாதி மதமற்ற நபர் அப்படிங்கக்கூடிய சான்றிதழ் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக அவர் இளைஞர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சான்றிதழ்கள் நிறைய அரசு விநியோகிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செய்தி எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் மிக தெளிவாக அழகாக ஒரு அப்சர்வேஷன் தெளிவா சொல்லியிருக்காங்க. இவர் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக இப்படி செய்திருக்கிறார். ஏன்னா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இவர் சாதி மதம் கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி பல அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்கு. அரசாங்கம் செய்ய போகுது. அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லுவார். அவர் சொல்லியிருக்கணும் இல்ல, அவருக்கு தெரியாது. அப்ப சாதியை அடிப்படையாக வைத்து ஜாப் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு படிப்புலையும் இருக்கிறது, வேலை வாய்ப்பிலும் இருக்கிறது, எல்லாத்துலயுமே ப்ரமோஷன்ல கூட இருக்கு. அப்ப சாதியை அடிப்படையாக வைத்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இதே பார்த்திபன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. அப்ப இவர்கள்லாம் சுய விளம்பரம் தேடக்கூடிய போலிகள். இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒண்ணு சுய விளம்பரம், இன்னொன்று ஹிந்து மதம் என்பதே ஒரு சாதி பாகுபாடுகள் நிறைந்த ஒரு மதம், ஒரு தர்மம் என்று சொல்லி ஹிந்து மதத்தை பற்றி ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணுவது இரண்டாவது அஜெண்டா. இதை தவிர எனக்கு வேற எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இப்ப பாருங்க, கமலஹாசன் ஒண்ணு பேசியிருக்காரு, நான் ஒண்ணு சொல்றேன். என்ன பேசியிருக்காருன்னா, எல்லா அனாதைகளும் கடவுளின் குழந்தைகள் என்றால், அனாதை குழந்தைகள் எல்லாம் கடவுள்களின் குழந்தைகள் என்றால் கடவுளுக்குமே ஏன் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்களை கொச்சைப்படுத்துவது, கிண்டல் படுத்துவது. இப்ப ஈவராமசாமி தானே பண்ணாரு. கடவுள் நம்ப முட்டாள், நீ எப்படி சொல்ல முடியும்? Who are you to tell? உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எண்ணம் இருக்கும், அது உன்னுடைய அந்த மாதிரி சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு போ. நான் ஒன்னும் சொல்லல, ஏன் அப்படி சொல்ற கேட்டு போங்க.
அதை நீ காட்டு மிராண்டி முட்டாள் என்று என்னை எப்படி நீ கொச்சைப்படுத்தலாம்? ஆகவே கடவுள் மறுப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதி மறுப்பு என்று சொல்லக்கூடிய எல்லாமே அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்காக தொடுக்கப்படக்கூடிய கணைகள், அம்புக்கு ஏவுகணை. இப்ப இவங்க நோக்கம் என்ன? ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துறது. இப்ப உண்மையான நேர்மையானவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஈவேரா வந்து எல்லா சாமியும் திட்டி இருக்கணும், வீரமணி எல்லா சாமியும் திட்டி இருக்கணும். கடவுள் நம்ப காட்டுமிராண்டி என்று சொல்லி ஒரு மசூதி முன்னாலே போர்டு வச்சிருக்கணும், சர்ச் முன்னாலே போர்டு வச்சிருக்கணும், கோயில் முன்னாலே வச்சிருக்கணும். ஆனா எல்லா கோயில் முன்னால ஈவேரா சிலை இருக்கிறது, ஸ்ரீரங்க கோபுரம் உட்பட அந்த எல்லா கோயில் சிலைக்கு கீழே, அந்த ஈவேரா சிலை கீழே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு வந்து ரொம்ப சாதகமாக அவங்க சொல்லக்கூடிய பதில் இன்றும் பல தசாப்தங்கள் கடந்து இன்னும் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் பக்கத்து வாதமா என்ன இருக்குன்னா, யாரு மெஜாரிட்டியா இருக்காங்களோ முதல்ல அவங்கள சரி பண்ணணும். அதனாலதான் நாங்க மெஜாரிட்டியாக மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய ஹிந்து மதத்திலிருந்து சீர்திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில நான் சொன்னேன், மெஜாரிட்டியாக மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய. அப்ப மூட நம்பிக்கை கிறிஸ்துவத்துல இல்லையா? மூட நம்பிக்கை இஸ்லாத்துல இல்லையா? அதை பத்தி ஏன் கேள்வியை கேட்பதில்லை? ஆகவே இவங்க ஒரு போலிகள். ஒரு சர்ச்சோ அல்லது ஒரு முஸ்லீமோ மதம் மாற்றுவதற்காக they are creating the ground. ஹிந்து மதத்துல அதற்கான ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அப்படிப்பட்ட நேர்மையற்ற செயலை இவங்க வந்து ஜாதி என்ற பெயரிலோ, அது மதத்தை இருக்கிறேன் என்ற பெயரிலோ, கடவுள் என்ற பெயரிலோ இவங்க செய்கிறார்கள். இதே என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப பாருங்க, இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதி என்று சொல்வதே வந்து தவறானது, ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நீங்க என்ன ஜாதின்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு அவமானம், தப்பு, சிந்தனை, பிற்போக்கு சிந்தனை. நான் அடிக்கடி இந்த மாதிரி பேசும்போது எனக்கு வந்து வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஐயா ஞாபகத்துக்கு வந்துடும். இந்து மணி நிறுவனர். அவர் தான் சொல்லுவார், முற்போக்கு பிற்போக்கு. இவனா வந்து சொல்லுவான் இதெல்லாம் வந்து ரேடிக்கல், இதெல்லாம் முற்போக்கு, நீ பிற்போக்கு. இவனே முத்திரை சர்டிபிகேட் கொடுத்துருவான். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச முற்போக்குனா வந்து முன்னால வருது, மாந்தி வர்றது, பிற்போக்குனா வேதி, அதுதான் முற்போக்கு பிற்போக்கு. நீ என்ன கொடுக்கறது, சர்டிபிகேட் கொடுக்கறது என்று கேட்பார். ஆகவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாதி என்பதை வந்து ஒரு பிரிவுபடுத்தக்கூடிய அமைப்பாக இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். உண்மையிலேயே ஜாதி என்பது, இப்ப நீங்க என்ன வேலை செய்றீங்க கேட்கிறோம் இல்லையா, அதுதான் ஜாதி. செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில ஒரு குழுக்களாக இணைந்து செயல்பட்டுதான் சாதி என்கின்ற ஏற்பாடு, வேற எதுவுமே இல்லை. இப்போ டீச்சர் இருக்காரு, அவங்க பையனை டீச்சரா ஆக்குறாரு. ஒரு டாக்டர் இருக்காரு, பையனை டாக்டர் ஆக்குறாரு. நம்ம தளபதி வந்து இளைய தளபதிய, அப்புறம் இன்ப நிதிய வரிசையா அதே லைன்ல கொண்டுறாரு. ஒரு தொழில் அவங்களை பொறுத்த ஒரு தொழிலுக்கு அடுத்த வரிசை நியமிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. ஒரு வியாபாரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையனும் டாக்டர் வீட்டுல இருக்கிற பையன் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. அவன் அந்த மாதிரி வேற மாதிரி சிந்திப்பான். அதுதான் வாழ்க்கை முறையே மாறும் இல்லைங்களா? ஆகவே ஜாதியை வைத்தது பிரிவினை எங்குமே இந்து தர்மத்தில் பேசப்படவே இல்லை. பெரிய புராணத்துல எடுத்துக்கோங்க. பெரிய புராணம் ஆரம்பிக்கிறது, சேக்கிழார் பாடுகிறார், தில்லை வாழ் அந்தனர்க்கும் அடியார்க்கும் அடியேன். அடுத்த வரி என்ன தெரியுங்களா? திரு நீலகண்ட குயவனார்க்கும் அடியேன். குயவர் தொழிலை செய்து வந்த திருநீலகண்டருக்கும் நான் அடியேனாக இருக்கிறேன். இப்படி வரிசையா வரும். நாயன்மார்கள் அத்தனை பேர், ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேடையை தான் நம்ம கொடுக்கணும். யாரும் பாகுபாடு பார்க்கல. ஆகவே சாதியை வைத்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது மிஷினரிகள். அந்த மிஷினரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மறைமுகமா இவங்க எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு பாருங்க, சாதி என்பது எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஏற்பாடு பாருங்க. சாதி வந்து இல்லை என்று சொல்லி புத்தர்கள்லாம் பௌத்த மதத்துக்கு மாற்றி நம்ம நாட்டினுடைய வட மேற்கு பகுதி முழுக்க, பஞ்சாப் சிந்து பகுதி முழுக்க போய் பெரிய பௌத்தர்களா மாறிட்டாங்க. அதே போல நாடு முழுக்க மாத்திருக்காங்க. ஆதிசங்கரர் போய் பல இடங்கள்ல அந்த பௌத்த மதத்துக்கு மாற்றிருக்குள்ள திக்விஜயம் செய்து எல்லாத்தையும் திருப்பி பழையபடி இந்துக்களாக மாற்றுகிறார். அவரால் போக முடியல, 33 வயசுல இறந்து போயிடுறார். அந்த வடமேற்கு பகுதியில இஸ்லாமிய படையெடுப்பு வருகிறது. படையெடுப்பு வந்து நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் எதிர்த்தார்கள். இந்த இஸ்லாமிய படையெடுப்பு வந்த உடனே வடமேற்கு பகுதி முழுக்க உடனே முஸ்லீம் மாறிட்டாங்க. அதுதான் இன்றைய பாகிஸ்தான். நீங்க இங்க பழவேற்காடு பக்கத்துல போய் பாருங்க, 22 குப்பை இருக்கும். ஒவ்வொரு குப்பத்துக்கு நடுவில் குட்டி குட்டி கடல், சின்ன கடல், நடந்தே போலாம். அந்த 22 குப்பத்துலயும் அங்க வல்லார் ஆசிரமம் இருக்கு, எல்லா வழிபாடு நடந்துட்டு இருக்கு. பெரிய கிறிஸ்துவ மிஷினரிகள் வேலை செஞ்சு கூட
ஒரே ஒரு குப்பத்தில் மட்டும் தான் அவங்க வந்து முழுக்க மதம் மாற்றிருக்காங்க. அந்த ஒரு குப்பை எப்படி மதம் மாற்றினாங்கன்னா, ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குப்பத்தினுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து அவரை மட்டும் மதம் மாத்திட்டாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் மதம் மாத்திட்டார். மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதி, நம்ம மீனவர் நினைக்கிறோம், ஒவ்வொரு குப்பமும் தனித்தனி ஜாதி, அந்த ஜாதி கட்டுப்பாடு உண்டு. அந்த ஜாதி கட்டுப்பாட்டின் காரணமாக மிச்சம் உள்ள குப்பங்கள்ல யாரும் பெரிய அளவில் மதம் மாறவில்லை. மதமாற்றை தடுக்கக்கூடிய ஜாதி, இது அவனுக்கு தெரியும். அப்ப ஜாதி கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த கட்டுக்கோப்பான அமைப்பு சிதறிவிடும், அவன் உள்ள பூந்து மதமாற்ற முடியும். இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். இதே ஜாதி எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வேலை செய்து பாருங்க. ஜாதி என்பது இது ஒரு பெரிய டீடைல்டு சப்ஜெக்ட், ரொம்ப மணிக்கணக்கா பேசணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. இப்ப சீக், அந்த சீக் மத்தியில பாத்தீங்கன்னா அந்த கட்டுக்கோப்பு எல்லாருக்கும் ஒருத்தன் அப்படியே உதவி செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார், அது ஒரு ஜாதி நம்ம சொல்றோம். நாட்டுக்கோட்டை செட்டியார்லயும் ஏழை பணக்காரனா இருக்கான், ஆனா யாரா போய் வேலைக்கு தேடுறான், அலையறான், கஷ்டப்படுறான் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சமூகம் கட்டமைத்துக் கொள்கிறது தன்னைத்தானே. இன்னும் சுலபமா அவங்களுக்கு உதாரணம் சொன்னோம்னா, நாடார் சமூகம். ஒரு நாடார் இங்க வந்து கடை வச்சாருன்னா அங்க ஏத்து மாதிரி பக்கத்து தெருவுல கடை வைக்க வாய்ப்பு இருக்கு. உடனே ஊர்ல போய் சொல்லி கூட்டு வந்துருவார். எத்தனை இடத்துல நாடார் கல்யாண மண்டபம் இருக்கு, அவங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. அப்ப சமூக கட்டமைப்பு ஏற்படுத்தி அந்த சமூகத்தையே தூக்கிவிடக்கூடிய அமைப்பு தான் சாதி என்பது. இது வந்து ஒரு நாம நினைக்கிறோம் வந்து ஜாதி என்பது பிற்போக்குத்தனம் இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க, வேறுபடுத்தி இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் ஜாதியை வைத்து வேறுபாடு பார்த்து ஜாதியின் அடிப்படையில வேட்பாளர்கள் நிறுத்தி வைத்து ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாத்தையும் ஜாதி பார்த்து, இதெல்லாம் திராவிட மாடல். நீங்க பாருங்க, RSSல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இருப்பாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, யாருக்கு என்ன ஜாதினே தெரியாது. எப்ப தெரியும்னா அவங்க வீட்டுல யாருக்கா பையனுக்கோ பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போதோ நீ இந்த ஜாதி, அப்பதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஜாதி தெரியாமலே எத்தனை ஆண்டுகள் பழகுவாங்க. ஆனால் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன தேவை பண்ணுவாரு, நீங்க வந்து முதல்ல பார்த்தோன்னே நீ என்ன ஜாதி என்று ஈவேரா அவர்கள் சிரித்து கொண்டே கேட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. துரைமுருகன் சொல்லியிருக்காரு, முதல்ல பார்த்த உடனே என்ன ஜாதின்னு கேட்டாராம். யாரை பார்த்தா ஜாதி தான் கேட்பார், ஜாதியாகத்தான் பார்ப்பார். இதுதான் திராவிடம். அதனால் இப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தம் என்பதும் வெள்ளக்கார சித்தாந்தம் எல்லாம் ஒண்ணுதான். வெள்ளக்காரன் முகமூடியா திராவிடம். நீங்க நாட்டு வரலாற்றை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மத்தியில சண்டை, பல்லவனுக்கு சண்டை, போர், சண்டை போட்டே இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க, அது வீரமா எடுத்துக்குவாங்க. படிச்சு பாத்தீங்கன்னா வரலாற்றுல வீர போர், செத்து போவான் பாவம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஜாதிக்காக சண்டை போட்டிருக்காங்க? எங்கேயுமே இருக்காது. வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட எல்லாருமே வந்து எல்லா ஜாதி சேர்ந்து ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறான். அழகமுத்துக்கோன் அவர் வேற ஜாதி, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்ப எங்கேயுமே வந்து ஜாதி என்பதை வைத்து ஜாதிக்குள்ளார் இன்னொரு ஜாதி அடித்துக் கொண்டதாக நம்ம நாட்டுடைய வரலாற்றுல ஒரு உதாரணம் கூட கிடையாது. இவங்க ஜாதியை வைத்து பிரிவினை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா ஜாதி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு ஃபேஷன் மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஏற்படுத்துறாங்க, நெரேட்டிவ். அதனால இது நான் வந்து ஏற்றுக்க தயாரா இல்லை. இன்னொன்னு, மதம் இல்லை, எனக்கு மத நம்பிக்கை என்று சொல்லுங்க, அது ஒண்ணு நாஸ்திகம் என்று சொல்லக்கூடியது வேதத்திலே இருக்கு. நம்ம ரிஷிகர் என்று சொல்கிறோம், விஸ்வாமித்திர மகரிஷி அல்லது வசிஷ்ட மகரிஷி, அகஸ்தியர், அவ்வளவு பெரிய மாமுனிவர் சொல்கிறோம். அப்படிப்பட்ட மாமுனிவர்கள் வரிசையில நாஸ்திகம் பேசியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய மகாமுனிவர்கள் சொல்ல, அவங்களுடைய கருத்துக்களும் வேதங்களிலே இருக்கின்றது. இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா அவங்க நேர்மையா இருந்தாங்க. என்னுடைய கருத்து பிரகாரம் கடவுள் இல்லை, அதுக்காக அதை வைத்து ஒண்ணு திட்ட மாட்டாங்க, அதை வைத்து இன்னொரு மதத்துக்கு மாறுவதற்கு அவங்க ஏஜென்டா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கால பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து கிட்டத்தட்ட 30% அமெரிக்கா மட்டும் இல்ல, யூரோப், ஆஸ்திரேலியா பல இடங்கள்ல கிட்டத்தட்ட நியர்லி 25% 30% வந்து நாங்கள் எந்த மதத்தையும் சாராதவர்கள் என்று சொல்லிக்கிறாங்க. தேர் ஓப்பன் டிக்ளரேஷன். இப்ப இவர் சொல்ற மாதிரி பார்த்திபன் மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் கிறிஸ்டியன் கிடையாது, நான் எந்த மதத்தையும் சேரல சொல்லிட்டு போட்டோம், அவனு இஷ்டம். ஆனால் என்ன, அதனுடைய இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, இப்படி சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே மன அழுத்தம் இருக்கிறது, நிறைய தற்கொலைகள் வருகிறது, குடும்ப வாழ்க்கை இல்லை, சிதைஞ்சு போகுது, பிரச்சனை வருது, போதை பழக்கம் எல்லாம் இதுல வருது. நீ மத நம்பிக்கை என்கின்ற ஒன்று வந்து அது கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன கட்டுப்பாடு ஏற்படுது, இவங்க ஃப்ரீ.
அப்ப இந்த மாதிரி ஃப்ரீ பாடா கட்டுப்பாடற்ற ஒரு சமூகமா ஹிப்பியா அங்கதான் போய் இஸ்கான் போய் சொல்றாரு, ஏப்பா இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க எல்லாம் முழுக்க வந்து இந்த பக்கம் மாறிட்டாங்க. ஆகவே இந்த மதம் வேண்டாம் என்று சொல்வது ஒரு ஃபேஷனுக்காக இருக்கக்கூடிய விளம்பரம் போலதான் இருக்கின்றது என்று ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இன்னும் லென்த்தியா போகுது, இதோட முடிச்சுக்கிறேன். இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இந்த பார்த்திபன். அந்த புத்தகத்துடைய பெயரை மட்டும் சொல்லிட்டு இந்த செய்தி இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா அதுலயே எல்லாமே தெரிஞ்சிடும். நானும் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து கிறுக்கல்கள். நேரலுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த செய்தியாக சதுரங்க வேட்டைன்னு முதல் செய்தியில சினிமா நடிகர் சம்பந்தப்பட்டது, இரண்டாவது செய்தி சினிமா சம்பந்தப்பட்டது. தமிழகத்தை வந்து சினிமாவை புறந்தள்ளி விட்டு எதையுமே செய்தியே நீங்க பார்க்க முடியாது. இப்போ சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட முக்கிய மையக்கருவே ஒருவனுடைய ஆசையை தூண்டி அவனை எப்படி நம்ம பக்கம் இந்த பக்கம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அது போல கிருஷ்ணகிரி பக்கத்துல ரைஸ் புல்லிங் அப்படிங்கக்கூடிய அந்த இரிடியம் பத்தி ஒருவருக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. அவருக்கு அதற்கான ஆசைகளை தூண்டி விடுறாங்க. நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும், இது வந்து கிட்டத்தட்ட உலகளாவிய பிசினஸ், இது வந்து சட்டப்பூர்வமான பிசினஸ், அதுக்கு ஏஜென்ட்டா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு காலகட்டத்தில் விலகியாகி இருந்திருக்காரு. ஆனாலும் அவங்களோட அந்த இதெல்லாம் பார்க்க அவருக்கு நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயை அவரை இழந்திருக்கிறார். அவர் அதற்கு பிறகு அவர் உணர்ந்து ஆகா இது நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ அவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணகிரி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது போல ஆசையை தூண்டி அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், இது ஒரு பக்கம். இன்னொன்று எந்த அளவுக்கு வந்து ஒரு கலாச்சார சிதைவு ஏற்பட்டு இருக்கிறது என்று பார்க்கணும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இரிடியம் என்பது என்னன்னா, கோபுர கலசங்கள்ல இரிடியம் என்கின்ற ஒரு ரேர் ஒரு மினரல் இருக்கும். அது வித்தோம்னா கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும் என்று சொல்லி அந்த கோபுர கலசங்களை திருடி விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட், ஒரு பெரிய குரூப் இருக்கு. இது வந்து நமக்கு வெளியில சொல்லக்கூடியது. பின்புலத்துல பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள், உற்சவ மூர்த்திகள், பஞ்சலோக விக்கிரகங்கள், அதாவது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா சிலைன்னு சொல்லுவோம். சிலை திருட்டு, சிலை கடத்தல், அப்படி சொல்லவே கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் பொன்மாணிக்கவேலையா. அதனால நான் அதை சொல்ல விரும்பல. உற்சவ மூர்த்திகள் அந்த திருமேனிகளை திருடக்கூடிய ஒரு பெரிய கும்பல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளியில வந்து முதல்ல இரிடியம் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து தெய்வ திருமேனிகளை திருடி விற்கக்கூடியது. இதில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, இவங்க எப்படி இந்த உங்களுடைய இது எப்படி செயல்படுகிறது, நம்ம இதுலயே இந்த செய்தியை பார்த்தா தெரியும், உங்களுக்கு அழகா தெரியும். மோடி எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் என்ன மாதிரி வர்த்தக உடன்பாடு ஏற்படுத்த முடியும் ஒண்ணு, அப்புறம் மற்ற அங்க நம்ம மக்கள் யார் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் யோசனை பண்ணுவார். பல சட்ட சிக்கல்கள் இதா இருக்கா. அதே போல வெளிநாட்டுல பல பேர் நம்ம கைதிகள் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடி போயிடுறான், அவனை கொண்டு வரத்துக்கு அந்த சட்டம் இடம் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறதா. அப்போ அவனுக்கு என்ன தேவை நாம என்ன கொடுக்க முடியும், நமக்கு என்ன தேவை அவன் என்ன கொடுக்க முடியும், இதெல்லாம் பார்ப்பார். இதோட சேர்ந்து மோடி மட்டும் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. ரொம்ப அவரை நான் பாராட்டணும். நம்முடைய நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட இதே போல தெய்வ திருமேனிகள், உற்சவ மூர்த்திகள் அந்த நாட்டில் இருக்கிறதா எனக்கு முன்கூட்டியே ரெக்கார்ட் டேட்டாபேஸ் தயார் பண்ணிட்டு, இந்த மியூசியத்துல இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு, இந்த பணக்காரட்ட இருக்கு, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். சில நாடுகள் என்ன பண்ணும், கொடுத்துருவாங்க. சில நாடு என்ன பண்ணுவாங்கன்னா, இது உங்க நாட்டிலும் வந்து எப்படி நீங்க ப்ரூஃப், அவன கேட்கறான்னா தஞ்சாவூர்ல இந்த கோயில்ல இது இருந்தது, இந்த டேட்ல காணாம போச்சு அப்படின்னு நீங்க ஏதோ ரெக்கார்டு இருந்தா கொடுங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எங்க நாட்டு ஒரு நாட்டு சட்டம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இப்படி கேட்டதுனால நாங்க அதை ரிட்டர்ன் பண்றோம் சொல்லி ரிட்டர்ன் பண்றோம். அப்படி சில நாடு கொடுப்பாங்க. அப்ப நம்முடைய HRMC என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்ப பேங்க்ல வந்து நீங்க போய் ஒரு நகை அடகு வைக்கிறீங்க, ஒரு செயின் அடகு வைக்கிறீங்க, உடனே செயின் அப்படின்னு போட்டுருவானா, அளத்தான் வெயிட் என்ன உண்மைதானா, அது மட்டும் இல்ல என்ன சைஸ் இருக்கும், இத்தனை மீட்டர் நீளம் இருக்கும், புரிஞ்சுங்களா, அதுல கல் இருக்குமா கல் இருக்காது, எத்தனை கல் இருக்கும், ஏன்னா அடையாளம் தெரியணும் இல்லையா. போட்டோ எடுப்பேன். இப்போ வந்து மொபைல் போன்ல போட்டோ எல்லாம் எடுக்கிறோம், அந்த காலத்துல போட்டோ எல்லாம் இருக்காது. அப்ப பழைய கால டிஸ்கிரிப்ஷனை எழுதுவாங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு ஹாரம் இப்படிலாம் எழுதுவாங்க. அப்ப இதே போல அந்த திருமேனியை பற்றி ஒரு இன்ன உயரம், இன்ன ஹைட்டு, இன்ன அகலம், இந்த மாதிரி இருக்கிறது, ரிஷபாரூடரா இருக்காரா, இப்படி எல்லாம் எழுதணும். டிஸ்கிரிப்ஷன்ல எழுதி இதை பத்தி ஒரு இன்வென்ட்ரி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ரெக்கார்டு வந்து தமிழகத்தில் உள்ள பல கோயில்கள்ல அந்த மாதிரி இந்த ரெக்கார்டுமே கிடையாது.
அப்ப எப்படி ஏன் கிடையாது? அடுத்த கேள்வி வருது இல்ல. இப்ப HRMC எதுக்காக இருக்கு? கோயில் நிர்வாகத்துல வரவு செலவு கணக்கை பார்ப்பதற்காகத்தான் இருக்கிறது என்று சொல்றாங்க. அதே பாக்குறது இல்லையே. உங்களுடைய வேலையா அதுதான், அதே பாக்குறது இல்ல. அந்த மாதிரி ரெக்கார்டு இருந்தா மேட்ச் பண்ணலாம். ரெக்கார்டை வைக்கணும் என்று சொல்லி பல முறை கோர்ட்டு சொன்ன பிறகும் கூட ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணல. என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருகின்றது சொன்னால், இப்படிப்பட்ட இந்த உற்சவ மூர்த்திகள் திருடு போவதற்கு HRMC உடந்தையாக இருக்கிறதா? கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இப்போ குறிப்பிட்ட கோயில்ல ஒரு இது காணாம போயிருக்குன்னா இவங்க சொன்னாதானே தெரியும் வெளியில, இல்லாட்டி எப்படி தெரியும்? இப்ப மயிலாப்பூர்ல இப்ப சமீபத்துல வந்த செய்தி, நாம எந்த உற்சவ மூர்த்தி இப்ப இருக்கிறது வேற, பழசு வேற, இப்பதான் சொல்றாங்க. அது இப்ப தெரிய வந்தது. இந்த மாதிரி எத்தனை நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? உயரம் கம்மியா இருக்கும், இல்ல வேற பஞ்சலோகத்துல எதாவது எடுத்து மாத்திருப்பாங்க. அதே போல ரெப்ளிகா பண்ணிட்டு ஏமாத்துறது. ஆக நீங்க இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்து சமய அறநிலையத்துறையே உடந்தை என்பது பல இடங்கள்ல தெரிய வருகிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய கடத்தல் கும்பல்கிட்ட போய் ஒரு மாட்டிட்டு 2.25 கோடி 2.5 கோடியோ கொடுத்து ஏமாந்துட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 600 கோடி கிடைக்கும். ஆசை தானே, 2 கோடி கொடுத்து 600 கோடி கிடைக்கும், 300 பங்கு. அதுக்கு ஏதோ டாக்குமெண்ட்லாம் காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம தமிழக போலீஸ் யாரோ இது மாதிரி புகார் கொடுத்தோன்னா அந்த இடத்துக்கு போய் ரைடு பண்ணி அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அவங்க கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப புகார் கொடுத்த பிறகு போய் திருப்பி போலீஸ் போய் என்கொயரி பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த எதிர்த்தரப்பாள்கிட்ட பல பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. ஒரு ஆட்டு எதுக்கு ஏகப்பட்ட பாஸ்போர்ட் இருக்கணும்? உங்ககிட்ட உங்க பாஸ்போர்ட் இருந்தா சரி, இதுக்கு நிறைய பாஸ்போர்ட் இருக்கணும். ஆக ஒரு பெரிய சர்வதேச மாஃபியா கும்பல் ஈடுபட்டு இருக்கிறது. அதனால இந்த கேஸை தமிழக போலீஸ் விசாரணை பண்ணா இவ்வளவுதான் இருக்கும், ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மத்திய அரசு இதை தலையிட்டு இதை ஆராய்ந்தால் ஒரு பெரிய இதை போல பல பெரிய குற்றச்செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியும், அதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள்ல இந்த செய்தியை எடுத்திருந்தோம். நாசிக் TCSல ஒரு லவ் ஜிஹாத், அது குறித்து நம்ம விவாதித்திருந்தோம். இப்போ அதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுல பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியலின பெண், அந்த பெண்ணை முஸ்லீமாக மதம் மாற்றி அவருக்கு வேறு பெயர் கொடுத்து அவரை மலேசியாவில் போய் செட்டில்மெண்ட் பண்றதா அந்த வழக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனா ஏற்கனவே அந்த செய்தியில பார்க்கும்போது நம்ம பார்த்தா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரீச்சர் தான் இது எல்லாத்தையும் முழுக்க ஆப்ரேட் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியுமே இதுல இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க போன செய்தியில சொன்னது போல ஆசை காட்டி தூண்டுதல் இப்படித்தான். நீங்க சாதாரணமா நீங்க இப்போ ஒருத்தர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில பேரை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போறதுனா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பயா மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சிங்கப்பூர்ல போய் வேலைக்கு சேருவோம். சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும், ஆஸ்திரேலியா அமெரிக்கா இப்படி போனீங்க கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ். அப்ப மலேசியா போயாச்சும், மலேசியா சிங்கப்பூர் போகலாம், சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியா போகலாம். அப்படி அப்ப ஆசையை தூண்டுறது தான். நீ மலேசியா போனா முஸ்லீம் மதம் மாறணும், இப்படிலாம் சொல்லிதான் மதம் மாற்றுறாங்க. அதனால இதுல நம்ம 2 பேரா பாராட்டணும். நீங்க அந்த முழு கேஸை படிச்சு பார்க்கும்போது 4 ஆண்டுகளாக ஒரு பெரிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பயங்கர ஒரு சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி அவனை பிளாக்மெயில் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணா பயந்துக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களை மிரட்டுற மாதிரி அவங்கள மிரட்ட மாட்டாங்க, அவங்கள மிரட்ட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அதை பேட்டர்ன். ஆனா எல்லாத்தையும் தாக்கி இருக்கார்கள், பிசிக்கலி அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன, இதை விட்டு வெளியில போக முடியாது, வெளியில சொன்ன ஆபத்து, குடும்பம் தெரிஞ்ச ஆபத்து, அவமானம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இத்தனையும் தாண்டி ஒரு பெண் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் கூட முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த who is to build the cat சொல்லுவாங்க. அப்படி பூனைக்கு மணி கட்டி அந்த முதல் பெண்மணி, எனக்கு அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல, அவங்களை நான் பாராட்டுறேன். ஆனா 2வது இதை விட முக்கியமானது என்ன தெரியுங்களா? இவங்க புகார் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஊர் போலீஸா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த நிறுவனம் முழுக்க இந்த மாதிரி இருக்கு, அந்த டீம் லீடர்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே, HR டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எல்லாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்பட்டு எல்லாம் முஸ்லீம் தான் இருக்காங்க.
இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம போலீஸார் என்ன பண்ணிருக்கோம், சும்மா நீ கற்பனா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதே டிசிஎஸ் நிறுவனத்துக்கு மாறு வேடத்தில் ஆயா வேலை பார்த்தாங்க, கக்கூஸ் கழுவினாங்க, பெருக்கினாங்க. போலீஸ் அதிகாரிகள் சில மாதங்கள் அந்த மாதிரி ஒட்டு கேட்கறதுக்காக போய் இருந்து மாறு வேடத்தில் பணியாற்றினாங்க. யாருக்கு தெரியாது? டிசிஎஸ்ல தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி புலனாய்ந்து துப்பு துளைக்கு அதன் பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு 8 பேரை அரெஸ்ட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஆகவே இப்படி அந்த பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிய காவல்துறைக்கு நான் பாராட்டுறேன். இந்த 2 பேருக்கு முதல்ல சல்யூட். இது எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, நம்முடைய ஹிந்து அடையாளங்களை கிண்டல் படுத்துவதை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது அதுதான். இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா சாதாரணமா பெண்கள்லாம் வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க. பொட்டு வைக்கிறது வந்து ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு செயல். பெருசால வேற வழி இல்லாம ஒரு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கடுகு சைஸ்க்கு ஒரு பொட்டு வச்சுக்குவாங்க. சில பேர் அதுவும் வைக்க மாட்டாங்க. அது எப்படின்னா ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. பொட்டு வச்சா நீ அந்த காலம் பழைய 10ஆம் பசலி பஞ்சாங்கம் இப்படிலாம் சொல்றது. இதை போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இப்ப இங்கேயாதான் நடந்தது. அங்க கிருஷ்ணன் எல்லாம் ஒரு திருடன், யுமனைசர், சிவலிங்கன்னு என்ன தெரியுமா, இப்படிலாம் பேசுவாங்க. அப்புறம் பர்சனல் லைஃப் பத்தி கேட்கறது, இதெல்லாம் அதுல வருது. இப்படிலாம் கேட்டு ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்பை தெரிஞ்சு கொண்டு அதனால ஹெல்ப் பண்ண போறது இல்லை, அதை வைத்து எப்படி இவங்களை மதமாற்றுவதற்கு இவங்களை பயன்படுத்துவது, இப்படி பெரிய ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. அதுல ஒரு முயற்சி இந்த ஒரு பெண்ணை பற்றி. இப்ப இவங்களை மலேசியாவுக்கு அனுப்பு பெயர் மாற்றிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க, மதம் மாத்திருக்காங்க. அதனால கடைசியில போலீஸ் விசாரணை இவங்க வந்து தெரிய வந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல வந்து எப்படி அந்த புர்கா போடுவது, எப்படி நமாஸ் செய்வது, எப்படி தொழுகை செய்வது, எப்படி அப்புறம் அனாலிசிஸ், ஹிந்துயிசம் எப்படி முட்டாள்தனமானது, இஸ்லாம் எப்படி உயர்வானது, எப்படி பகுத்தறிவுக்கு ஒப்பானது, இதெல்லாம் அந்த ஆப்ல இருக்கு. வெளிப்படையா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து டிசிஎஸ் கார்பரேட்லயே வந்து இதே போல ஹிந்து கடவுளை கிண்டல் செய்து இஸ்லாத்தை உயர்த்தி இப்படி பேசக்கூடிய சாதாரணமா நடந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு போயிருப்பாருங்க, டீப் ரூட்டட். இப்ப இதை பிடித்த பிறகுதான் நிறைய கம்பெனி விப்ரோ அப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னும் ஒவ்வொரு கம்பெனியா வருது. லென்ஸ் கார்ட் என்ன பண்ணாங்க பாருங்க. இப்படி ஒவ்வொரு ஊரா வந்து அமராவதி என்கின்ற ஊர்ல இதே போல கோச்சிங் பண்ற இடத்துல இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்தது. ஆக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த டிசிஎஸ்ல நடந்த, பிபி ஆபீஸ் நடந்த இந்த ஒரு மதமாற்ற ஜிகாத் வேலை. அதனால நம்ம பாராட்டுறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது வந்து மலேசியா என்பது இன்றைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜிகாதி வேலைகளுக்கு 3 முக்கிய நாடுகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாகிஸ்தான், நமக்கு தெரியும், ஆசியாவுடைய மேற்கு பகுதியில, நாட்டுக்கு மேற்கு பகுதியில. இன்னொன்னு வந்து துருக்கி, யூரோப்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மலேசியா. ஆகவே இந்த 3 நாடுகளே மையமாகத்தான் இந்த எல்லா சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஜாகிர் நாயக் கூட மலேசியா தானே. அதனால அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மலேசியா தான். அப்படிப்பட்ட மலேசியாவுக்கு செல்லவிருந்த இந்த பெண் கடைசியாக தடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய சல்யூட். அவங்களால இப்படிப்பட்ட விஷயம் வெளியில வந்தது. அதே போல அந்த மகாராஷ்டிராவுடைய அமைச்சர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லி பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அழுத்தம் கொடுத்தவர் அவர் தான். அதனால அவங்க எல்லாத்துக்கும் பாராட்டுதல்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த செய்தியை தான் நான் சொல்றேன். அந்த நம்ம பெண்களுக்கு நம்ம ஹிந்து மதத்தின் ஒரு நம்பிக்கை, அடையாளம், அந்த பெருமித உணர்வு ஏற்படுத்தணும். பொட்டு வைக்கிறதோ இருக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மதத்தின் ஒரு பெருமித உணர்வு நம்ம ஏற்படுத்தணும். அப்படி செய்தோமானால் இதெல்லாம் இது போன்ற குற்றங்கள் வருங்காலத்தில் நடக்காமல் தடுக்க முடியும். அடுத்த செய்தியாக வெஸ்ட் பெங்கால்ல செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. முதல் ஃபேஸ்லையுமே கிட்டத்தட்ட 95% பதிவாயிருந்தது. இன்றுமே நல்ல வாக்குப்பதிவு வந்திருக்கு. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த தாமரை லோட்டஸ் சிம்பலை டேப் வச்சு மறைச்சிருக்காங்க. ஓட்டு போட வர்றவங்களுக்கு அதில் அது ஏதோ ரிப்பேர் மாதிரியும் அதை அழுத்த முடியாத மாதிரியும் செய்து சூது நடைபெற்றிருப்பதாக பத்திரிகை செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அங்கே டைமண்ட் ஹார்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு பூத்தில் நடந்ததை படம் பிடிச்சு போட்டிருக்காங்க. அதனால அது
நிரூபிக்கப்பட்டால் அந்த அந்த மாதிரி உள்ள தொகுதிகளில் மறு தேர்தல் ரீபோலிங் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறது. நம்ம திராவிட மாடல்ல ஜுஜிபின்னு சொல்லலாம் போல் இருக்கு, எல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க. அவ்வளவு போலீஸ் போர்ஸ் இறக்கியுமே இன்னைக்கு ஃபுல்லா கேமரால அவன் ஓடுறது என்ன, இவன் ஓடுறது என்ன, போலீஸ்காரன் தரத்துறது என்ன, அதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த மம்தா பேகம் ஆட்சியில் இருக்கும்போது முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்காக எஸ்ஐ போஸ்ட், அது கல்கத்தா கோர்ட்ல வந்து கண்டம் பண்ணாங்க. கோர்ட்டாவது ஒன்னாவது சொல்லிட்டாங்க இவங்க. பல ஆயிரக்கணக்கான எஸ்ஐ வந்து முஸ்லீம்கள், அவன் தாடி வச்சு அந்த இஸ்லாமிய அடையாளத்தோட போலீஸாவும் இருக்கான். அப்ப அவன லாயலா இருக்க இல்லாம எப்படி இருப்பான்? வெஸ்ட் பெங்கால் வந்து கள்ளத்தனமாக வந்து எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கொடுத்தாச்சு. அப்படி எத்தனை கோடி பேர் இருக்காங்க தெரியாது. இந்த எஸ்ஐஆர் போக அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே இந்த பலத்துல வந்து நம்ம மீண்டும் ஜெயிக்க முடியும். அந்த வெஸ்ட் பெங்கால் பத்தி சொல்லக்கூடியவங்க போய் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த நிறைய பேர் எழுதுறாங்க. ஒரு நண்பர்கிட்ட கூட பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு காட்டு தர்பார் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் டிஎம்சி உடைய ரவுடி கும்பல் தான் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கும். அதை மீறி யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு ரவுடி கூட்டத்தை வைத்து எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? வேற யாரும் ஓட்டு போட முடியாது. ஓட்டு போடுறேன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க வெளியில வர முடியாது. நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவன் கை கால் வெட்டிடுவான், உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. இன்னைக்கு வந்து 70 செயற்கை ஃபிங்கர்ஸ் இந்த விரலை மாட்டிட்டு போய் வச்சு அதை காட்டி போட்டுருவாங்க. அது எடுத்திருக்காங்க. இப்படிலாம் இருக்காங்க பாருங்க. அப்புறம் என்ஐஏ ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கையெறி குண்டுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள்லாம் போய் என்ஐஏ ரைடு பண்ணி ஒரு 7 தொகுதியில ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 தொகுதிகளில் இவங்க வரது தெரிஞ்சவொடனே எல்லாத்தையும் பதுக்கிட்டாங்க. மற்ற இடங்கள்ல 100 இடங்கள்ல கையெறி குண்டுகள் கைப்பற்றி இருக்காங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்துல இருந்து அஜய் பால் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்திருக்காரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிஆர்பிஎஃப் போர்ஸ் இறக்கி இருக்காங்க. இத்தனை நடந்த பிறகும் கூட அந்த எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் வந்து பூத்துக்குள்ளார போனா அடிச்சு கேமரால வருது, ஆன் கேமரா அவனை போட்டு அடி தர்மடி அடிக்கிறாங்க பிஜேபி கேண்டிடேட். ஒரு வேட்பாளருக்கே வந்து தன்னுடைய பூத்ல போய் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாதுகாப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா சாமானியனுக்கு எப்படி இருக்கும்? அங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெயில், நாட்டிலேயே அதிகமான வெயில் பீகார்லயே வெஸ்ட் பெங்கால்லயே இப்ப இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹீட் வேவ் கொதிக்குது அப்படியே. அப்படிப்பட்ட கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட 90% மேல போலாயிருக்கின்றது என்று சொன்னால் அப்ப மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அதான் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஜனநாயக திருவிழாவுக்கு நீங்க எல்லாம் வந்து சிறப்பா செஞ்சிருக்கீங்க. 70 ஆண்டுகளுக்கு பிறகு தைரியமாக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அப்படின்னா எத்தனை 7 டிகேட்ஸ்க்கு அப்புறம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு இதுக்கு முன்னாலே திரும்ப டிஎம்எஸ்க்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் அதேதான் ஜோதி பாஸ். ஆகவே அந்த சிஸ்டம் மாறல, ஆல்டா மாறி இருக்கு. டிஎம்சி குண்டாஸ் கம்யூனிஸ்ட் குண்டாஸ், அவ்வளவுதான் வெஸ்ட் பெங்கால். இப்பதான் முதல் முறை இப்ப அந்த ஜனங்களை தான் பாராட்டணும். இந்த வெயில் ஒரு பக்கம், இப்ப என்னன்னா அந்த ஜனங்க மனசுல என்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த கிராமத்துல சுத்திலும் இந்த டிஎம்சி குண்டாஸ், மோடி வந்து பேசுறாரு, அமித்ஷா சொல்றாரு தலையிடா கட்டி தொங்கிடுன்னு சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் கரெக்ட். நாளைக்கு அமித்ஷா இருப்பாரா, மோடி இருப்பாரா? சிஆர்பிஎஃப் போலீஸ்ல இருந்து 3 மாசம் இருக்காரு. 3 மாசம் கழிச்சு போலீஸ் இருக்காது இல்ல, எத்தனை நாள் இருக்கும்? அப்ப நாளைக்கு இவன் தானே இருப்பான், இவன் அடிக்காம இருப்பானா? பயம் இருக்கும்ல. நான் ஓட்டு போட தெரிஞ்சும் நீ வந்து டிஎம்சி தேர்வு வேற போட தெரிஞ்சிடும், எனக்கு அவ்வளவுதான், வீட்டை கொளுத்துருவான் அப்படிம்பான், பயந்துருவான். அப்ப இத்தனை மிரட்டல்களையும் தாண்டி போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்டணும். அதுதான் பெரிய விஷயம். அதனால அந்த மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுதுன்னா பிஜேபி ஆட்சி வரும் என்று சொல்கிறது. அப்படி நடந்தால் ஒரு பெரிய நல்லது. ஏன்னா அப்படி நடந்தால் மட்டும்தான் அது வந்து மமதா ஆட்சி அகன்று பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இன்னொரு சுதந்திர போர்ல சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அர்த்தம். 1947 அப்பதான் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்ததா கணக்கு. இல்ல ஒரு கால் மீண்டும் மமதா ஆட்சி வந்ததுன்னா பங்களாதேஷ் வெற்றி பெற்றது அர்த்தம். அதனால முடிவு அப்படிதான் சொல்ல முடியும். மக்கள் வந்து தைரியமாக ஓட்டளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. இத்தனையும் தாண்டி அந்த வெஸ்ட் பெங்கால் என்பது நம்ம சுதந்திர போராட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு
சுதந்திர எழுச்சியினுடைய ஊற்றுக்கண்ணா இருந்த இடம் பஞ்சாப்பும் பெங்காலும் தான். அந்த பெங்கால் முழுக்க பார்த்தீங்கன்னா காளி துர்க்கை பூஜை, அந்த கையில் சூளம் வாளும் ஏந்தி வந்து அந்த சக்தி வந்திருக்கிறார்கள். அதனால காளியுடைய அருளால மீண்டும் வந்து ஒரு நல்ல ஆட்சி மேற்கு வங்கத்தில் மலரட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். 4ஆம் தேதி ரிசல்ட் எதிர்பார்த்து. நிறைவு செய்தியாக, பெட்ரோல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்னு ஒரு குரூப் இருக்கு, ஓபிஇசி, ஓபெக்னு சொல்றாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து அமீரகம், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிலிருந்து வெளியில் வந்திருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணமானு சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்றது எங்களுக்கு பிடிக்கல, பாகிஸ்தான் வந்து நம்பகத்தன்மையற்ற நாடு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் யுஏஇ அதிலிருந்து வெளியில் வந்ததாக பல பத்திரிகை செய்திகள் சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் என்பது 7 சுல்தானியங்கள் உண்டாக சேர்ந்து ஒரு நாடாக, ஒரு கூட்டமைப்பாக வந்த ஒரு அமைப்பு. 1971 வரைக்கும் 70 வரைக்கும் வந்து வெள்ளக்கார அடிமையை காலனியா வச்சிருந்தாங்க. அதன் பிறகு விடுதலை பெற்று அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா ஏற்படுத்தியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா, இது இன்னும் 4 இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஏன்னா அபுதாபி, துபாய் வந்து உலகத்துல வந்து கட்டிடங்களுக்கு பெயர் பெற்றது, ரொம்ப ஃபேமஸ், வகை வகையா கட்டிடங்கள் கட்டுவாங்க, டூரிசம். ஷார்ஜா கிரிக்கெட் நமக்கு தெரியும், ஆமா, ஸ்டேடியம் அங்கதான் கிரிக்கெட். மற்ற 4 நாடு, மொத்தம் 7 நாடுகள். இந்த 7 நாடுகள் சேர்ந்து யுஏஇ எனக்கூடிய அந்த கூட்டமைப்பாக இருக்கிறது. நமக்கு நட்பு நாடு. இப்ப என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அது மொத்தம் 12 நாடு இருக்கு. அந்த 12 நாடுகளுக்கும் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்தை பண்ணக்கூடிய நாட்டாண்மை யாருன்னு பார்த்தா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கு மேல நாட்டாண்மை பண்ணக்கூடியன்னா யுஎஸ்ஏ. அப்ப இந்த ஓபெக் என்பதே அமெரிக்கா சொல்றபடி ஆடக்கூடியவர்கள். உங்களுடைய மெயின் நோக்கமே என்னன்னா 2 தான். ஒண்ணு, பெட்ரோல் பிரைஸ் என்ன இருக்கணும், பெட்ரோல் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும். உலகத்துக்கு இப்ப எங்க இந்தியாவுக்கு எவ்வளவு தேவை, அவனுக்கு எவ்வளவு தேவை பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணணும், இதுதான் விலை வைக்கணும். அப்போ உலகத்துடைய நலன் நம்மளுக்கு அக்கறை இல்லை, இவன் எவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் அக்கறை. இது முதல்ல. இது எல்லாம் பொதுவா அந்த பொருளாதார எக்கனாமிக்ஸ் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெட்ரோல் வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த உற்பத்தி செலவு வெளியில வந்து கப்பல்ல வந்து ஏத்துறான் இல்லையா, அப்போ ஒரு பேரல் வந்து $10 தான் அதனுடைய அடக்கு விலை வருது என்று சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட நிறைய வாங்குறான், 1 கிலோ 10 ரூபான்னு வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்ப கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காய்கறி மார்க்கெட்டு 20 ரூபாய்க்கு விற்பாங்க. 100% நீங்க நார்மலா காய்கறி கடையில இதுதான் இருக்கும், அதாவது 2 பங்கு. ஆனா இந்த ஓபெக் என்ன பண்றான், 10 பங்கு விலைக்கு விற்கிறான். அப்ப எவ்வளவு காசு பாருங்க ஒவ்வொரு பேரலுக்கும். அப்ப அநியாய கொள்ளை இல்லையா? இப்படிப்பட்ட கொள்ளை அடிப்பதற்காக உள்ள ஒரு கூட்டமைப்பு தான் ஓபெக். இது முதல்ல. 2வது, இவன் வந்து சவுதி கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க 1970ல, பெட்ரோல் உலகத்துல எந்த நாடு வாங்கினாலும் $ல தான் வாங்கணும், வேற கரன்சில நீங்க விற்கவே கூடாது. இந்த ஓபெக் அது ஒத்துட்டு இருக்கு, ஒப்பந்தமே இருக்கு. அப்ப உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் பெட்ரோல் வேணும். இந்த 12 நாடு தவிர மற்ற நாட்டுல பெட்ரோல் இல்ல. இப்ப அதுக்கப்புறம் வந்து லிபியா சேர்ந்தது, லிபியா ரஷ்யால சேர்ந்தது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஓபெக் பிளஸ் அப்படின்னு அதுக்கு தனியா ஆரம்பிச்சாங்க. இதே போல அவங்க காப்பி அடிச்சாங்க. அப்போ உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் இந்த ஒரு 12-15 நாடுகளுக்கு தான் பெட்ரோல் வாங்கி ஆகணும். பெட்ரோல் வாங்கினா என்ன பண்ணும், கண்ட்ரோல் என்ன, $ல கொடுத்தாகணும். அப்போ உனக்கு என்ன பண்ணும், டாலர் வேணும். டாலர் வேணும், என்ன பண்ணணும், டாலர் யார்ட்ட வாங்க முடியும், அமெரிக்காட்ட வாங்க முடியும். அதுல அவன் டாலர் பிரிண்ட் பண்ணி கொடுப்பான். டாலர் கொடுத்தா என்ன பண்ணும், பதில் நீ அவனுக்கு ஏதாவது சர்வீஸோ கூட்ஸோ கொடுக்கணும். அப்போ உலகம் முழுக்க நீங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், டாலர் நோட்டை அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். எப்படி பாருங்க. அப்ப பிரிண்டிங் மிஷினை வச்சு உலகத்தையே தன் வசம் இழுத்த ஒரு பெரிய ஒரு ட்ரிக் தான் இந்த டாலரைசேஷன் என்று சொல்கிறார்கள். டாலர்ல தான் ஆயில் ட்ரேட் நடக்கணும். இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, இதை விட்டு வெளில வந்துட்டார். அதுக்கு ஒண்ணு பாகிஸ்தான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா துபாய், அபுதாபி இந்த போட நாடுகள்ல இருந்து பெருமளவு வந்து அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது முழுக்க இப்ப சிங்கப்பூர் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்ப திடீர்னு பார்த்தா சிங்கப்பூர் ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரியா ஆகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம், துபாயில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போயிட்டு இருக்கு, சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர். அப்ப அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் போயாச்சுன்னா ஹி ஹாஸ் டு அதை ஈடு பண்ணணும் இல்லையா, இல்லாட்டி அவன் கீழே போயிடுவானு, எக்கானமி கீழே போயிடும் இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த ஓபெக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 பில்லியன் பேரல் தான், அந்த மாதிரி 30 மில்லியன் பேரல் தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்.
அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இவன் என்ன சொல்றாங்க, 50 பில்லியன் பேரல் அளவுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பண்ணக்கூடாது. இப்ப இவங்க வெளியே வந்துட்டாங்க. மே மாசம் 1ஆம் தேதி நான் சொன்ன என்னுடைய டார்கெட் பிரகாரம் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன். அப்ப எக்ஸ்ட்ரா 20 பில்லியன் வருது இல்லையா பேரல், அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, டிமாண்ட் குறையும் போது பெட்ரோல் பிரைஸும் குறையும். நமக்கு கொடுக்க போறோம் ஒண்ணு. ரெண்டாவது, நீ சொல்லபடி டாலர்லாம் நிற்க மாட்டேன், எப்படி வேணா வைப்பேன். இப்ப இந்தியா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், ருப்பியை வாங்கிக்கிறியா, இல்ல நான் அதுக்கு நான் ஒரு ரைஸ் கொடுக்குறேன், இல்ல கோதுமை தரேன், எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. அப்ப டாலரை நம்பி இருக்கக்கூடிய அந்த தன்மை குறையும். அதனால உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி சென்ற மாதம் இந்த யுஏல உள்ள எல்லா 7 சுல்தானியர்களுக்கும் போயிட்டு அஜித் பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பத்தி செய்திகள் பல பேப்பர்ல வந்திருக்கும், நீங்க கூட பார்த்திருப்பீங்க. நம்முடைய நாடு வந்து பின்ன இதெல்லாம் வந்து ஒரு நாள் நடக்கூடிய சமாச்சாரம் இல்ல, பல வருஷக்கணக்கா அது போயிட்டே இருக்கு. நம்பகத்தன்மை வரணும். நம்முடைய நாடு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கின்றேன் என்கின்ற அஷூரன்ஸ் வந்த காரணத்தினால் இப்போ வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டா கடைசியா என்ன ஆகணும், எப்பயுமே வந்து ஒரு சண்டை வரும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை வந்து விழும், அந்த கடைசியா அந்த காரணம் மட்டும் தான் வெளியில் பேசப்படும், அதுக்கு முன்னாடி உள்ள எதுவுமே வராது. அதே போல இப்ப கடைசியா பாகிஸ்தான் வந்து பத்திரிகை எழுதக்கூடிய செய்தி என்ன, பாகிஸ்தான் தான் காரணம். அது மட்டுமே காரணம் அல்ல, இப்படி பல காரணங்கள் இருக்கின்றது. எப்படி ஆனாலும் நம்முடைய நாட்டுக்கு நல்லது. ஏன்னா பெட்ரோல் பிரைஸ் குறையும், டாலரை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா குறையா இருக்கு. இதை பார்த்து மற்ற பல நாடுகள் இதே போல முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் சவுதி அரேபியா தான் அது எல்லாத்துக்கும் தலைமையை தாங்கி தாதா போல இருந்து அவனுடைய ஒரு இதை வந்து கேள்விக்குறியா இருக்கிறது. இப்ப நீதான் ஓப்பக்கினுடைய தலைமை என்கின்ற பேச்செல்லாம் இனிமேல் கிடையாது. இன்னும் பல நாடுகளை விட்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நமக்கு நல்லது. அமெரிக்கா கட்ட பஞ்சாயத்து செய்த அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பெரிய இடியாக வரப்போகிறது. ஆனால் நல்ல செய்தியாக நான் பார்க்கிறேன். டாலரைசேஷன் சொல்கிறார்கள், அதற்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இது இருக்கும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்ரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.